இது வாசல்ல உட்காந்து கிடக்குறது? கிளவியா? அது என்னத்துக்குடி அம்மா உருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்து கிடக்கு? ஓஹோ, போய் அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆக்கிவிட்டோமே. அதான் கிளவி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஐயோ, போனே வள்ளி வள்ளின்னு குலைக்குமே. என்னத்தை சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. அத்தி, இதனுடைய அம்மா வம்பா போச்சு. இந்த கிளவி விருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோட்டை கிடக்க வாசல்லே மறிக்க உட்காந்து கிடக்க. நம்ம போகையில நம்மள மறிச்சு ஏட்டி உனக்கு எங்க அறிவு இருக்கா? நீ போன நேரம் என்ன வர நேரம் என்னன்னு கேள்வி கேட்டுச்சுன்னா நம்ம எப்படி சமாளிக்கிறது? இதை தொடன்னு பேசாதுதான் வாஸ்தவம் தான். ஆனா கேட்கற 4 கேள்வி நல்லா நச்சுன்னு நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரிலாம் கேட்கும். இதை எப்படி சமாளிக்கன்னு எனக்கே புரியலையே. கடவுளே, நம்ம இந்த ஊரையே விட்டு வாயில போட்டுருன்னு எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா இந்த கிளவி நம்மள ஓட ஓட குச்சால விரட்டி அடிக்குமே. அதான் நான் எங்கிட்ட சொல்ல, இந்த ஊரே எனக்கு பயப்படும். ஆனா நான் இந்த கிளவிக்கு பயந்து சாகுறேன். என்ன பண்ணி தொலை, மாமியாரா ஆகி போயிச்சே. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நடு வாசல நிக்க விட்டு விளக்கு மாத்தல 4 பூச வைக்கும். அம்பட்டு தானே, பாத்துக்கலாம் கழுத. ஐயோ, என்னாச்சு இந்த கிழவிக்கு? நான் வீட்டுக்கு போகையில நல்லா தானே இருந்துச்சு. இப்ப கெக்கன்னு தன்னால உட்காந்து சிரிச்சிட்டு கிடக்கு. நாம வரும்போது உருன்னு இருந்துச்சு. இப்ப நம்மள கண்டுதான் சிரிக்குது. இது உண்மையிலே நம்மள பார்த்துதான் சிரிக்குதா இல்ல இது மனசுக்குள்ள எது என்ன ஓட்டம் ஓடுதா? அதுக்காண்டிதான் இப்படி சிரிச்சிட்டு கிடக்கா. கிழவி, ஏ கிழவி, ரைட்டு, காது அவுட்டே. ஏப்பா, நல்ல வேலை. நானும் இதை கண்டு ரொம்ப பயந்துதான் நடுங்கி போயிட்டேன். சரி, நைஸா உள்ள எஸ்கேப் போயிட வேண்டியதான். இருந்தாலும் இன்னைக்கு வெயிலும் கொஞ்சம் கம்மி தான். பிறகு எப்படி இருக்கு, முத்தி இருக்கும். சரி, என்னமோ ஒண்ணு நடக்குது நாட்டுல. நாமளும் அதை பார்த்துட்டு கடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பல பேர் இப்படிதான், என்னத்துக்கு தான் சிரிக்கிறோன்னு தெரியாம, என்னத்துக்கு தான் அழுகுறோன்னு தெரியாம காலத்தை கடத்திட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. காலையில கண்மண் தெரியாம வந்த சுனாமி மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தோசம் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள அடக்கி கொண்டு போச்சு. ஆனா இப்போ அவன்ட்டு அடி வாங்கின மாதிரி சீக்க வந்த கோழி கணக்கான அடிபட்டு கிடக்கு. என்னத்த சொல்ல, இதான் எல்லாம் நேரம். நீ உள்ள வர போறியா இல்ல வாசலோட வெளியில ஓடி போறியா? அம்மா தாயே, வரண்டி அம்மா. உன் மாமியா கூத்து என்னன்னு புரியல. அதான் அதை விசாரிச்சுட்டு போறலாமே பார்த்தேன். சரி, இரு வாரேன். ஆமா, வந்த மலமலன் உள்ள வருவோம்ல. வாசல்ல அத்தை கிட்ட என்ன விசாரணை உனக்கு? அடைப்பட்டி கூறு கிட்டவள நான் எங்கிட்ட விசாரிச்சேன். கிளவிதான் அப்பப்ப அண்ணியனா மாறிட்டு கிடந்தது. அதான் அது சங்கதி என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். நீங்க அவசரம் கொடுக்க மாதிரி கத்திட்டு கிடந்தியா? அதான் உள்ள வந்துட்டேன். நினைச்சாப்ல அண்ணியா மாறுது, நினைச்சாப்ல அம்பியா மாறுது. ஒன்னும் புரியலட்டி. உனக்கு ஏதாவது தெரியும் சங்கதி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க காலையில பெரியத்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்காங்க. அவங்க போக்கே ஒன்னும் சரியில்லை. ஆனா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்ப பாப்பாக்காவை பார்க்க போறாங்களே, அந்த குதூகலத்துல தான் அப்படி இருக்காங்களோ என்னவோ. இந்த காலத்துல தெளிவா இருக்கிறவங்கள கூட்டு போறதே ரொம்ப கஷ்டம். இதுக்கு முத்தி வேற போயிடுச்சு. எப்படி நீ பஸ்ல கூட்டு போயிட்டு வர்றது? கார் பிடிச்சி கூட்டு போற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புல ஆண்டவன் கொடுக்கலையே. அட என்ன கதினி, அத்தையை ரொம்ப ஓட்டிட்டு இருக்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதனாலதான் அப்படி இருக்காங்க. ஏன்க்கா இப்படி அவங்கள போட்டு பாடா படுத்துற? அவங்க வயசானவங்க, கொஞ்சம் அந்த இறக்கத்தேட அவங்களுக்கு காட்டலாம்ல. இப்படி ஓட ஓட விரட்டுற. ஐயோ, எம்மாடி அம்மா, ஆத்தாடி ஆத்தா, இதனடி அம்மா வம்பா போச்சு. நான் என்னன்னா எனக்கு திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தவியா தவிச்சிட்டு கிடக்கேன். இங்க என்னன்னா ஒரு சமைக்கெல்லாம் அள்ளி போட்டிருக்கேன். ஏடி அம்சா, அடியே உன்னதாண்டி. அக்கா, நான் இங்க பக்கத்துல தான் நிக்கிறேன். நான் என்னவோ தொலைதூரத்துல நிக்கிற மாதிரிலாம் இம்பிட்டு சத்தம் போடுறேன். பைய சொல்லி எனக்கு நல்லா காது கேட்கும். உனக்கு காது கேட்கும், ஆனா நான் பேசுற அளவுக்கு நிதானத்துல இல்லையா? அதான் வாய் கொஞ்சம் கொளருது. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கொளருது. இப்ப அதுவா முக்கியம்? ஏட்டே, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யாரும் வந்துட்டு போனாங்களா இல்ல? இல்லையேக்கா. ஏன் கேக்குற? விருந்தாளி யாரும் சொன்ன மாதிரி இந்த கிழவிக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி யாரும் கிடையாது. அதுவும் இப்படி ஒரு சமைக்கு வாங்கிட்டு வர அளவுக்கு யாருமே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா இதுதான் யார் வீட்டுக்கு போனாலும் யாரும் அள்ளிட்டு போகும். அப்பவும் இவ்வளவு அள்ளிட்டு போகாத. அதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. புரியாத புதிரெல்லாம் கிடக்கு. எக்கா, இது நம்ம அத்தை தாங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. என்னடி சொல்றவ? உண்மையாவா? அதுவும் இவ்வளவு வாங்கிட்டு வராதடி கிழவி. லேஸ்ல துட்டு இறக்குனா கறி வலிக்குமே. அது எப்படி இம்பட்டு சாமான வாங்கி குவிச்சது? அக்கா, பாப்பாக்காவ பார்க்க போறாங்களக்கா, அதுக்காண்டிதான்க்கா எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்படி போட அருவால. என்னாச்சுக்கா?
அட போட்டி நீ வேற, நீ என்னால மருமக தாண்டி. நமக்கு என்னைக்குன்னா இப்படி வாங்கி கொடுத்துருக்கா கிளவி. ஓர வந்துனே நடக்கு பத்தியாது. அடியே அடியே, என் குடும்பத்தை கும்பி அடிச்சுட்டு போயிடாதட்டி. இல்லனா மட்டும் உன் குடும்பம் ரொம்ப யோக்கியமா நடக்குது பாரு. அடிச்சி வாயை மட்டும் பேசாம கடை. சரி, நமக்கு வாய் வெறுமனே இருக்க, ஏதாவது வாயில போடலான்னு வீட்டுல தேடினா ஒண்ணுமே அம்பிடல. சரி, அண்ணாச்சி கடையில போய் ஒரு பண்டமாவது வாங்கி திங்கலான்னு போனா அந்த மனுஷன் என்னன்னா என்ன ஏற இறங்க பார்த்தா. எனக்கு கையும் உடல காலும் உடல. என்னடி அம்மாரி, இந்த மனுஷன் என்னத்துக்காண்டி நம்மள இப்படி ஏற இறங்க பாக்கான்ட்டு வெல வெளத்து போய் நின்னுட்டானா. என்னடி அம்மாரி, உனக்கு என்ன பார்த்தா என்ன நக்கலவா தெரியுதுன்னு கோமா ஒரு பார்வையும் பார்த்துட்டு ஒரு கேள்வியும் கேட்டான் பாரு. ஐயோ, என் கையும் காலம் அங்கேயே நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. அப்ப எனக்கு புரியலட்டி எதுக்கு அந்த மனுஷன் வெறிக்க பாக்குறான்ட்டு. கடையை எட்டி ஒரு பார்வை பார்த்தா ஒரு சாமான் செட்டு ஒண்ணுத்தையும் காணும். அம்பட்டையும் தொடச்சி போட்ட மாதிரி கடந்துச்சு. நானே அப்பவே நினைச்சேன் இந்த மனுஷனுக்கு நஷ்டம் அதிகமாயிட்டு போல, அதான் எல்லாத்தையும் தொடச்சி போட்டான்ட்டு. ஐயோ, தெரியாம வந்து காலை விட்டுட்டேன்ட்டு அங்க எடுத்துட்டு ஓட்டம் நேரம் இங்கதான் வந்து நிக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுடி, அந்த மனுஷன் என்னத்துக்கு வெறிக்க வெறிக்க பார்த்தான்ற பார்வையோட அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுது. அடியே கூறு கெட்டவள, உன் மாமியா வந்து அம்பட்டு சாமான் இங்க தொடச்சி பறக்கி போட்டுட்டு போயிட்டா. நீ என்னன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அண்ணே ஒரு முறுக்கு பாக்கெட் இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறியான்னு தான் பாத்துருக்கான் போல இருக்கு. நான் தான் விவரம் கேட்டாலாம் போய் சிக்கிருக்கேன் போல இருக்கு. ஐயோ கடவுளே, ஐயோ போக்கா, உன்னோட ரொம்ப காமெடியா போச்சுக்கா. ஏன்க்கா இப்படி முகத்தை அப்பாய் மாதிரி வச்சிருக்க, ஒழுங்கா வைக்கா போக்கா. நீனு என்னடி என்ன பார்த்தா உனக்கு தான் காமெடி பீஸ் மாதிரியா தெரியுது. உண்மைதாடி சொல்றேன், நாக்கு சும்மா நம்மன்னு வந்துச்சுடி. எதையாடு திங்கலாம் போல வந்தது. சரி, அதுக்குதான் கடைக்கு போன அந்த மனுஷன் ஒண்ணுமே வச்சிடல. அவன் மட்டும் தானே கடனை கொடுப்பான். சரிக்கா, அதான் நீயே சொன்னல ஒரு சமைக்கு அள்ளி போட்டிருக்குன்னு, இதுல ஒன்னு எடுத்து தின்னு இப்ப என்ன குறைஞ்சா போயிட போகுது அப்படி சொல்லிட்டி. அம்சானா அம்சாதான். வாசமே ஆளை தூக்குது. பார்க்க எல்லா பலகாரமும் பலபலா பலபலான்னு கண்ணை பறிக்குது. இதுல ஒன்னே ஒண்ணு எடுக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா என்ன? அவன் அந்த பக்கம் தானே நிக்க. நம்ம நைஸா 4 எடுத்து முந்தானில முடிஞ்சு போட்டுட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் வாயில அபேஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவனை பார்த்துக்கிட்டா நிக்க. கிளவியா இருந்தா அப்பமே நம்ம கண்ணு முடி நோட்டி போட்டிருக்கோம். அது கண்ணுல விளக்கண்ணி ஊத்திட்டு தானே ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்க. நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு இப்பதான் பேக்கலாண்டு கணக்கா வாசல்ல உட்காந்து வாயை பழுந்துட்டு பேனு தானே உட்காந்து கிடக்குது. பாத்துக்கலாம். ஐயோ, அச்சு முறுக்கன்னு கை முறுக்கன்னு அதிரசம். ஐயோ, உன்னை பார்த்ததும் என் நாக்கெல்லாம் எச்சி ஊறுதே. உடனே வாயில சட்டுன்னு அள்ளி போட்டுணும் போல இருக்கு. நீனா எனக்கு ரொம்ப உசுராட்டே. அதிரசமே அதிரசமே. ஓ, பாப்பாக்காக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதான் கிளவி ஒரு சமைக்கு வாங்கி குவிச்சு போட்டிருக்கு. ஐயோ, உன்னை பார்த்துட்டு என் கை சும்மா இருக்க மாட்டேங்கிற, என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குத. நம்மன்னு ஊரெல்லாம் எடுக்குது. உடனே உன்னை தொடு தொடு தொட்டு பாருன்னு. அடே, நீ பலகாரத்தை தொட்ட கெட்ட. என்ன சினிமா பட டயலாக்கா சும்மா அடிச்சு விடுது. அந்த பலகாரத்தை மட்டும் கையை வச்சு பாரு, கையை 2 முறிச்சு எரிஞ்சிட பாரு. அதுக்கப்புறம் தானே நான் யாருன்னு உனக்கு தெரியும். தொட்டு பாருடி, தைரியம் இருந்தா தொட பாப்போம். எம்மாடியா, என்ன ஆளு விடுங்கப்பா. உங்க வம்பு சண்டைக்கு நாலு இல்லம்மா. 2 பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு உருளுவீங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல ஒண்ணு சேர்ந்துட்டு ஏன் தலையை கடந்துதானே உருட்டுவீங்க. எனக்கு எதுக்கு வம்பு? எப்போ 2 கட்டி பிடிச்சி கடந்து சண்டை போடுங்க, எப்போ ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்கங்கன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு எதுக்கு வீண் சண்டை வம்புலாம்? ஐயோ, நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல போறதா நமக்கு ரொம்ப நல்லது, பாதுகாப்பும் கூட. என்ன இல்ல இப்ப என்னங்கிற? அதான் இம்பட்டு சாமான் அள்ளி வாங்கி போட்டிருக்கல, அதுல ஒன்னே ஒன்னு எடுத்து தின்னா என்ன குறைஞ்சா போயிட போகுது. அடியே விளக்கு மாட்டுக்கிட்ட, நீயே எம்பட்டு தாண்டி தின்னுட்டே கிடப்ப. அது என்ன வயிறா இல்ல வாட்டர் கூட நாட்டி எவ்வளவுதான் குறிச்சுக்கிட்டே கிடப்ப. போட்டதுக்கு மேலேயே போட்டுக்கிட்டே கிடக்குற. அது கொஞ்சமாச்சும் செமிக்கணும்ல, கொஞ்சம் நேரம் காலையில குடும்பத்தே. உன்னை எவன் ஒரு சமைக்க அள்ளி போட சொன்னது? இத பார்த்த பிறகு கையும் காலை வச்சு யாரால சும்மா இருக்க முடியுமா? அடே, உனக்கு வேணும்னா நான் வேற வாங்கி தரேன்டி. இதை தொடாதட்டி, எடுக்காதட்டி. பசி உயிர் போகுது கிளவி. இம்பட்டு வாசம் மூக்குல ஏறின பிறகு யாரால சும்மா இருக்க முடியுமாட்டி கையும் காலை வச்சுக்கிட்டு? உனக்கு என்னடி அம்மா, உனக்கு வயசாயிடுச்சு, ஏகப்பட்ட சுகரு பிரஷரு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு வாங்கி வச்சிருக்க ஒரு சமைக்கு உடம்புல. ஆனா நான் அப்படியா, சின்ன வயசாச்சே. இப்ப திங்கலன்னா பிறகு எப்ப திங்க போறேன்? நீயே தான் சொல்ல கொஞ்சம். அது சரி தாண்டி, நான் உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லு பாப்பா. நீ சோறே திங்காம கிடக்கல, வெறும் வயிற்றுல இதை அவ்வளோ அள்ளி போட்டேன்னா வாய் கொண்டுக்கிட்டோம்டி. அதுக்காண்டி தான் சொல்லுறேன். போ, 2 வாரம் சோறை தின்னுட்டு பிறகு இதுல ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு எடுத்து தின்னு. ஏ அம்மா, இம்பட்டு வாங்கி போட்ட பிறகு கூட ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணா. அப்ப கூட உனக்கு கூட 2 3 கொடுக்கணும்னு மனசே வரமாட்டேங்குது பாத்தியா? நீ ஏன் இப்படி இருக்க? என்ன ஒரு கண்ணு பாக்குற, அக்காவை மட்டும் ஒரு கண்ணு பாக்குற. அவளும் இந்த வீட்டு மருமக தான், நானும் இந்த வீட்டு மருமக தானே. ஏன் எனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயம்? எனக்கு நீ ரொம்ப அநியாயம் பண்ற
சொல்ற தெரியுமா? ஆனாலும் சொல்லிவிட்டேன். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா கஷ்டம்னா யார் முன்ன வந்து நிக்கிறா? நான் தானே. நான் தானே உன்னை பார்க்க கூட பார்க்க கூட்டிட்டு போறேன். எதுக்காக? நீ காலையில கலந்து ஒப்பாரி வச்சிய, அதை பார்த்து மனசு கேட்காம தானே. ஆனா அப்படிப்பட்ட மருமகளுக்கு இப்படி ஒரு மாமியாளா? நம்பவே முடியலட்டி. அடியே அடியே உன் நடிப்பை கொண்டு குப்பையில போடிட்டி எரும மாடு. ஒரு முறுக்கு கண்டு என்னெல்லாம் பேச்சு பேசுது பாரு. மூஞ்ச எப்படி அஷ்டகுணலாக்கி வச்சிருக்கு பாரு. போட்டி போ. சொன்னா புரிஞ்சுக்கோட்டி. இதை தின்னலாம் வயிறை ரொப்ப முடியாது. சோறு திங்கணும். அதுக்காண்டி தான் சொல்றேன். அடியே எம்பட்டு நேரம் தாண்டி உன் முகத்தையே பார்த்துட்டு கிடக்க. மலை மலைன்னு சொல்லம் டீ. மாடியில் அப்படி என்னதான் கூத்து நடந்ததுன்னு. சரி நானே சொல்றேன். நாங்க மாடியில என்ன அமக்கலம் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு, அதானே? என்ன சக்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்கா? என்னத்தன்னு சொல்ல, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். வழி மாறி வேற போயிட்டானா. இப்போ என் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப ஃபீல் பண்றியா? வேற சிரிச்சிட்டா இருக்க முடியும்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த அறிவு முதல்ல இருந்திருக்கணும். அப்ப பேசுறதெல்லாம் பேசிட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதுவும் சரிதான். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பல. ஆனா இதுல மட்டும் என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லை பத்தியா? எனக்கு அத்தையை நினைச்சதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. பாவம், என்னால அவங்க மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள ஏமாத்திட்டேன்ற குற்ற உணர்வு வேற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா, அவங்க உன்னை எவ்வளவு நம்பியிருந்தாங்க. அவங்க நம்பிக்கை நீ சுத்தமா உடைச்சிட்டல. ஆமா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவங்க கண்ணிலே என்னால நல்லா உணர முடியுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தாங்க இடிக்குது. என்னது? அதுல நான் ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணும்போது அத்தை என்னை பத்தி நல்லா கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த பிள்ளை இதுக்காண்டி தான் தப்பு பண்ணுது, விவரம் இல்லாம நடந்துக்குதுன்ட்டு. அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஆடியில கூட அவங்க பேசுறதை கேட்டப்பதான் என் மனசே மாறிச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே, நம்ம வாழ்க்கை இதனால கெட்டுடுமேன்ட்டு யோசிச்சுட்டு நானும் சரி நீங்க முடிவு வந்து பின்வாங்கன்னா அப்ப கூட ஸ்னேகாக்கா எதுக்கும் போது கூட அத்தை எனக்காண்டி தான் நல்லா பேசினாங்க. ஆனா நான் கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் இல்லாத நினைச்சு நல்லா ஃபீல் பண்ணாங்க. அதையே என்னால நல்லா உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் தாங்க என்னமோ நடந்திருக்கு. மைனி உன் மனசை கலைச்ச மாதிரி எங்க அம்மா மனசையும் கலைச்சிருப்பாங்கன்னு சொல்றியோ? அப்படி அத்தை வந்து டக்குன்னு அடுத்தவங்க அட்வைஸ் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கங்க. எதா இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, ஏன் ரொம்ப நெருக்கமானவங்க சொன்னா கூட ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா தீர யோசிச்சுட்டு இதை செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு தான் அது செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சா மட்டும்தான் செய்வாங்க. அதோட இல்லாம ஸ்னேகாக்கா பத்தி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சாத்தா வேத ஓதுனா அதை ஏத்துக்கிடுவாங்களா? எனக்கு அவங்க மேல கூட சந்தேகம் இல்லை. வேற ஒருவேளை மைனி நம்ம கிட்ட ரகசியமா பேசுற மாதிரி அத்தைகிட்டே ரகசியமா பார்த்து நான் வந்திருக்கிறத சொல்லாதீங்க, நான் சொல்றபடி செய்யுங்கன்னு ஏதாவது திட்டம் போட்டிருப்பாங்களோ? இல்ல இல்ல, மைனி அந்த அளவுக்கு உஷாரான ஆள் இல்லையே. அது சரியான பேக்கலாண்டாச்சே. இந்த குட்டி முளக்குல அப்படி பலமா என்ன யோசனை ஓடுது மேடம்? நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பாத்தியா, ஆரம்பிச்சால மெல்ல கதையை அவுக்குறால. இந்த ஓட்ட வைக்கிட்ட எத்தனை தடவை சொல்லாதன்னு சொல்லி விட்டோம். எப்படி சொல்றா பாரு. அதே விளக்கு மாத்தக்கிட்ட நீ மட்டும் நான் வந்திருக்கத அவன்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் இருக்கு பாரு உனக்கு. ஐயோ, மைனி வேற சொல்லாதன்னு படிச்சு எல்லாம் சொல்லி விட்டாங்க. இப்ப நான் சொன்ன அவ்வளவுதான். சொல்லு, என்ன சர்ப்ரைஸ்? அதுங்கிட்ட என்ன எடுக்கா? கொஞ்ச நேரம் கூட பொறுக்க முடியாதாக்கும். சரி சரி, அதை விட்டுதலே. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் பழையபடி வீட்டுக்குள்ள வரணும்ல. என்னவோ லவ்வர்ஸ் மீட் பண்ற மாதிரி திருட்டுத்தனமால உங்களை வந்து மாடியில எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நாம லவ் பண்ற காலத்துல கூட இப்படி பயந்து நடுங்கினது இல்லைங்க. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, இந்த ஸ்னேகாக்காக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்கு. லவ்வர் வந்து இப்போ பொண்டாட்டியா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குல, அதான் எல்லாத்தையும் பார்த்து பயந்து நடுங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான். சிவா, ஏலே சிவா, போங்க. அலாரம் அடிச்சிட்டு. அடியே, அது உன் மாமியாத்தி. கொஞ்ச நேரம் கூட நம்மள ஃப்ரீயா பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அதுங்கிட்ட உங்களை கூப்பிட்டே கிடக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்ல? எல்லாம் வரியா என்ன? நீ வரியா இல்ல நான் மேல வர வைப்போம். இங்க பாருங்க, இப்ப அத்தை மட்டும் மேல வந்தாங்கன்னா நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மளால இந்த மாதிரி ஃப்ரீயா பேச முடியாது. சரி சரி, இப்ப என்ன, நான் கீழே போகணும் அவ்வளவுதானே. போறேன் விடு. என்ன தோறு ரொம்ப தான் ஃபீல் பண்றாரு. என்னங்க இவ்வளவு நேரம் நல்ல கலகலப்பா பேசிட்டு இருந்தீங்க, அத்தை கூப்பிட்டதும் டபக்குன்னு முகத்தை இப்படி தொங்க போட்டுக்கிட்டீங்க. என்ன கூப்பிட்டாலும் என்னடா இது நம்ம மாமியார் சும்மா நைனன்னு கூப்பிட்டு இருக்காங்களே, ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்களுக்கு கூப்பிடுறது உங்க அம்மா வச்ச, அதுக்கு போய் இப்படி முகத்தை சுருக்கி வச்சிருக்கீங்க. ஏலே, இப்ப வரியா என்ன நீனே? எனக்கு படி ஏற முடியாதுங்கிற தெரியுமா? உனக்கு எங்க என் வருத்தெல்லாம் புரிய போகுது? நீ என்ன மாடியில நல்லா ஜாலியா ரெஸ்ட் எடுக்கிற, எந்த வேலையும் பார்க்காம. ஆனா நான் அப்படியா? ஏன் இன்னைக்கு சமையல் உங்க தலையில கட்டிட்டாங்க அத்தை? அப்படி சொல்லி கூட தான் பரவாயில்லையே. சமையல் பண்ற சாக்குல அப்பப்ப உன்னை மாடியில வந்து எட்டி பார்த்துட்டு போலாம். ஆனா எங்க அம்மா இப்ப வேலைக்குலாம் போக சொல்றா. அட பாவி, சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுற மாதிரில நீ சொல்ற? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல. அடி, நான் வேலைக்கு போனா அப்புறம் உன்னை எப்படி பார்க்க முடியும்? நைட்டு தானே திரும்பி வருவேன். ஓ, அது ஒண்ணு இருக்கோ? ஆமா ஆமா, நீங்க இப்ப வேலைக்கு போனீங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? நீங்க இங்க இருந்தாதான் ஏதாவது ஐடியா பண்ணி நம்ம பிரச்சனையை தீர்க்கலாம். அதோட இல்லாம இப்போ எங்க அம்மா பக்கத்துல மைனி வர சுத்திக்கிட்டு அலையிறாவ. அவ ஏதோ திட்டம் போடுறா போல இருக்கு. என்னன்னு விளங்கவே மாட்டேங்குது. அவங்க வழியிலே விழாம இருக்கணும்ல. நான் போயிட்டேன்னா அப்புறம் ஈஸியா எங்க அம்மா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால அப்புறம் ஒண்ணு சேர முடியாம போயிடும் டி. அதனால இல்ல, இங்க உன் கூட இருக்கும்போது மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கு. ஆனா கீழே போனா மூட் அவுட் ஆயிடும். அதுக்குதான் நான் கீழே போனாலும் உன் ஞாபகம் அப்படியே இருக்கிற மாதிரி மூட் அவுட் ஆகாத மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா?
ஐயே, நம்ம இதுக்கு மேல இங்க நின்னா கேவலப்பட்டுல போயிரும். இந்த பையன் என்ன கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மொட்டை மாடியில அதுவும் சுத்தி எத்து. ஐயோ, இந்த மைனி வேற நேரங்களை தெரியாம எதுக்குமா இப்படி ஓடணும் கடந்து. ஐயோ, இவருக்கு வேற டவுட் வந்துருமே. ஐயோ போச்சு, இவர் வேற பாக்குறாரு. ஓட்ட பண்ணிட்டு பேசாம மைனி சேர்த்து விட்டுருவோமா? என்ன ஓட்ட ஓடுறாங்க. அவங்க மாமியாருக்கு பயந்து பயந்து ஓடி ஓடி நல்ல பழக்கம் போல இருக்குது. என்னங்க, ஏதாவது தர முடியுமான்னு கேட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடி போட்ட மாதிரி இருந்தது. டக்குன்னு மோரை இப்படி திருப்பிக்கிட்டீங்கன்னா எப்படி? சக்தி, இப்போ உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டது? சத்தமா? இல்லையே. இல்லையா? இல்லையே, ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க இப்போ? ஏய், போய் தானே நீ சொல்ற இப்போ? பொய்யா? என்னங்க நீங்க? நான் எதுக்கு அது உங்ககிட்ட போய் பொய் சொல்ல போறேன்? இல்ல சக்தி, இங்க ஏதோ ஒரு திருட்டு தானே இருக்கு. ஐயோ, இந்த மைனி ஒருவேளை பாத்துருப்பாரோ? சரியான விளக்கண மைனியா இருக்காங்கப்பா. எத்தனை நேரம் தான் நானும் சொன்னேன், மைனி உங்க உருவம் சின்ன உருவல்ல, ரொம்ப பெருசு, டேங்குக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா இவர் பாத்துருவாரு, பாத்து இருங்கன்னு சொன்னமா. என்னமோ டேங்க் என்னோட பெருசாக்கும், நான் வெளியிலலாம் தெரியவே மாட்டேனாக்கன்னு அப்படி வெட்டி வீராப்பா பேசிட்டு உள்ள இருந்தாவல. இருந்தாவல கூட கொஞ்ச நேரம் இருந்தா என்னம்மா? இங்க அப்படி என்னது பெருசா நடந்துற போகுது? இல்ல தெரியாம தான் கேட்க, சினிமால எதுவுமே அவங்க பார்த்ததே இல்லையோ? என்னத்துக்கு இப்படி பயந்து விழுந்துருச்சு ஓடணும்? இப்ப இவர் கண்ணுல மாட்டணும், இவர்ட்ட எப்படி சொல்லி சமாளிக்கனே தெரியலையே. சக்தி, இங்க வேற யாரோ இருக்காங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. ஒருவேளை மைனிக்கு எதுவும் டவுட் வந்து நம்மளை வேலை பார்க்குறாங்களோ? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நான் கொஞ்சம் சிரிப்பா இருந்ததும், என்னடா பொண்டாட்டி தான் ஓடி போயிட்டாலே, இவன் முகத்தை தொங்க போட்டு இல்லாமல் கலகலப்பா இருக்கானேன்ட்டு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை வேலை பார்க்கணும் என் பின்னாடியே வந்திருப்பாங்களா? ஐயோ, உன்னை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமாட்டி? அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்ல. உங்க மைனி சரியான முந்திரி கொட்டையாச்சே. அவங்க என்னவோ தப்பு கண்டுபிடிச்ச சேரி ஆஃபீஸராக்க நினைச்சுக்கிட்டு ஆளுக்கு முன்னாடி நேரம் வந்து நிப்பாங்க. இவ்வளவு நேரம் ஆகிய வரல, அப்ப அது நிச்சயமா அவங்க இல்ல. மல்லிப்பூ வாசம் வேற அடிக்குது, கொலுசு சத்தம் வேற கேட்குது. சக்தி, நம்மளை சுத்தி இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கட்டே. ஆமாங்க, மணி வேற 12 ஆச்சுடா. ஒருவேளை பேயா இருக்குமோ? எனக்கு வெளியில இருந்து சத்தம்லாம் திணிச்சா கேக்குது. யாரும் நம்மளை சுத்தி சத்தம் போடுற மாதிரி இருக்கட்டே. ஐயோ போச்சு. ஐயோ, இந்த மைனி எதுக்குமா ஓட்ட வாய் வச்சுட்டு இப்படி அலறி தொலைக்கணும்? போச்சுது போ. ஆமாங்க, எனக்கு கூட நிஜமாவே ஏதோ சத்தம்லாம் கேக்குதுங்க. யாரோ அலறி துடிக்கிற மாதிரி இருக்குல. ஒருவேளை பேயோட சத்தமா இருக்குமோ? ஏங்க, பேய் தான் ரொம்ப சவுண்டா பேசுமா சிரிக்குமா? அப்படியா? ஆனா சிரிப்பு சத்தம் எதுவும் எனக்கு கேட்கலையே. கொலுசு சத்தம் கேட்குது, மல்லிப்பூ வாசம் அடிக்குது, யாரும் டம் டம்னு நம்மளை சுற்றி ஓடுற மாதிரிலாம் சத்தம் கேட்குது. ஆனா சிரிப்பு சத்தம் மட்டும். மைனி தயவு செஞ்சு கொஞ்சம் சிரிச்சு தான் வைங்களேன். ஓ, சரியான லூசு மைனியா இருக்காங்க. இது காமெடி சிரிப்பு மைனி, பயங்கரமா இவர் அழுற மாதிரி சிரிச்சு வைங்க. இங்க அவனுக்கு இருக்கிற கடுப்புல இப்ப சிரிப்பு தான் ரொம்ப முக்கியம். சிரிக்கிற நிலைமையிலே நான் இருக்கேன், முட்டை அழுதுறேன் இப்ப நான். இவ வேற ஒருத்தி, என் நிலைமை தெரியாம அங்கிருந்து புருஷன் உட்காந்துட்டு ஜோர்ல கதை விட்டுட்டே இருக்கான். ஐயோ, இங்க வேற பெரியமா வேற மேல ஏறி வராங்களே, இப்ப நான் எங்க போவேன்? அந்த பையன் வேற என்ன கண் கொத்தி பாம பார்த்துட்டு இருக்கான். இருங்க, பார்க்காத நேரம் அசந்த நேரமா பதப்பி டேங்குக்கு பின்னாடி போய் உட்கார வேண்டியதுதான். ஒரு பெரிய காமெடி கூத்து நடக்கும் போல இருக்கு. ஐயோ, நம்ம இவ்வளவு நேரம் வராம மிஸ் பண்ணிட்டோமே. என்னங்க, என்னாச்சு? பேய் அடிச்ச மாதிரி அப்படி பாக்குறீங்க? நீ உண்மைக்கும் என் பொண்டாட்டி சக்தி தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இதோ பாருங்க, கால் கூட எனக்கு இருக்குல்ல. ஐயோ, ரொம்ப ஓவரா சிரிச்சு கலாச்சிட்டோமோ. பாவம், ரொம்ப தான் பயந்து போயிட்டார் மனுஷன். சக்தி, எனவே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா வா, நம்ம கீழே போவோம். முதல்ல இப்ப உடனே கீழே போயிருவோம். இலை மக்கு புருஷா, ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? நீங்க கீழே போனா எந்த பிரச்சனையும் இல்ல, ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிடுவீங்க. ஆனா நான் எங்க போக முடியும்? அதுவும் சரிதான். அது வந்து என்ன வாய் தந்தி அடிக்கிற போல தரைக்கு? சக்தி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொன்னா நீ என்ன கிண்டல் பண்ண மாட்டல? மாட்டேன், சொல்லுங்க. வெளியில தான் நான் பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கேன். ஆனா உண்மைக்கும் நான் மனசுல ரொம்ப குழந்தை, தெரியுமா? அப்படியா? ஆமா, உண்மையிலே உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஐயோ, எனக்கு பேய்னா ரொம்ப பயம் சக்தி. என்னது? ஏய், நீ என்ன தடவை சிரிச்சிருவீங்க, அரைஞ்சி பல்லெல்லாம் பேத்துட்டு பாத்துக்க. என்னத்துக்கு நீ இப்படி பயமுறுத்துற மாதிரி சிரிச்சு தொலைக்க? என்னங்க நீங்க சிரிக்கிறது கூட குத்தமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கீழே என்ன சொன்னீங்க? இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சு கலக்கலப்பாரு, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்ப சிரிக்காத, சிரிச்சு அடிப்பாங்கறீங்க. என்னங்க நீங்க அப்ப ஒரு மாதிரி சொல்றீங்க, இப்ப ஒரு மாதிரி சொல்றீங்க? ஐயோ, இவகிட்ட வேற நமக்கு பேய்னா பயம் சொல்லி தொலைச்சிடும். என்னமா இதை வச்சே ஓட்டுவாளே? என்னங்க பேய் பார்த்த மாதிரி இருக்கீங்க? என்னது பேயா? பேய் எங்க இருக்குது? ஐயோ, விளாட்டுக்கு சொன்னங்க. உங்க முகத்தை பார்க்கும்போது பேயை பார்த்து பயந்து வெளியே போயிருக்கோம்ல, அதே மாதிரி இருக்குது. அதான் பேய் இருந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். ஐயோ, இவரை வேற ரொம்ப பயமுறுத்துறானா, அப்புறம் பயத்துல ஜனங்கிரம் வந்துட்டுனா இப்ப இருக்கிற நிலைமையில இவர் நல்லா இருந்தாதான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதுக்காகவாது இந்த மனுஷன் நல்லா இருக்காண்டா. அடி பாவி, அப்ப உன் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, இப்போ உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் அவன் நல்லா இருக்கணும். பாவம், மைனி வேற நம்ம தலைக்கு மேல ரொம்ப நேரம் ஓட்டம் பிடிக்காவ.
வலிச்சு வலிக்கலிக்கு கீழே விழுந்துட்டாவனா விலங்கமாயிருமே. இவர் உண்மைக்கே பேய் தான் வந்து விழுந்துட்டு நெஜத்துல பயந்து ஜனங்கர வந்துட்டுனா வம்பாயிரும். இவர் எப்படியாவது நைஸா இப்ப கீழே அனுப்பி ஆகணுமே. என்னங்க வாய் ரொம்ப நேரம் திறந்து வைக்காதீங்க, கொசு கிசு வாக்குல போயிட போகுது. மனுஷன எதுக்குமே அசர்ற மாதிரியே தெரியலையே. என்னங்க அத்தை உங்களுக்கு கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டல, பரவே உங்களை காணுமேட்டு மாடிக்கு கிடிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிடுவோம். நீங்க இப்ப என்ன பண்றீங்க, முதல்ல கீழே போற வழியை பாருங்க. ஏன்னா ஏற்கனவே இங்க பேய் இருக்கும் அது இருக்கும் இது இருக்குன்னு பயந்துகிட்டே இருக்கீங்க. ஒருவேளை கீழே போனாது உங்க அம்மாவை பார்த்த பிறகு உங்களுக்கு தைரியம் வருதான்னு பாப்போம். ஆஹா, அப்படியா சங்கதி? எங்க அம்மாவை பார்த்ததால எனக்கு தைரியம் வருதோ இல்லையோ, என் மைனியை பார்த்தா கட்டாயம் கோபம் வரும். அதுக்கு தான் மூட் ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயோ பயம்ல சுத்தி சுத்தி பலபடி அங்கேயே வந்து நிக்கிதம்மா. இதுக்கு மேல நமக்கு இங்க இருக்க முடியாது, ஏதாவது ஒரு வழி பார்த்தே ஆகணும். ஐயோ, என்னது குண்டா சகப்பா ஏதோ உருவம் ஓடுற மாதிரில இருக்கு. எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் வேணாம், ஒன்றும் வேணாம். ஆளை விடுமா சாமி. சக்தி, அம்மா கூப்பிட்டாங்க, நான் உடனே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னங்க என்ன மட்டும் இப்படி தனியா விட்டுட்டு போறீங்க? உனக்கு தான் பேய்னா பயம் இல்லையா? அப்புறம் என்ன, நீ பேசாம இங்கே இரு, நான் மட்டும் கீழே இறங்கி ஓடுறேன். யார் சொன்னா? நான் சும்மா உங்களை மிரட்டுறதுக்காண்டி சொன்னேன். உண்மையிலே இங்க வெள்ளை ஏதோ பெரிய உருவம் ஒன்று ஓடுதுங்க. பேசாம நான் படிக்கட்டு கிளையே மறைஞ்சு நிக்க வாங்க. சரியான பயந்தாங்கொல்லிங்க. ஐயோ அது யாருப்பா, ஒரு வெள்ளை உருவம் ஏதோ போரைய போட்டாப்ல நிக்குது. அப்ப சிவா சந்தேகப்பட்டது சரிதானா? நானும் என்ன பார்த்து தான் அவன் பயந்து அப்படி சொல்றான்னு நினைச்சேன். இல்ல சிவா சிகப்பு உருவம்னு சொன்னா, சக்தி தான் அப்ப இந்த பேயை கரெக்டா பாத்துருப்பா. வெள்ளை உருவம்லாம் சொன்னா. கடைசியில் இந்த பொம்பளையும் பயந்து நம்மளை பார்த்து பயந்து விழுந்தடிச்சு ஓடிட்டாளா? சரி சரி.